வாஸ்ப் 76b. இது பூமியிலிருந்து சுமார் 640 லைட் இயர்ஸ் தொலைவில் உள்ளது. மற்ற கிரகங்களைப் போலில்லாமல் இந்த கிரகம் சுத்தாமல் ஒரே இடத்தில் அது நட்சத்திரத்தை பார்த்தபடி இருக்கும். அதனால ஒரு பக்கம் இரவாக சூடாகவும் இன்னொரு பக்கம் வெப்பமாக, அதாவது 2400 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதாவது உலோகத்தை உருக்கும் அளவிற்கு. அந்த உருக்கிய உலோகங்கள் காற்று மூலம் இரவு பகுதியில் மழையாக பெய்யும். TRAPPIST 1e பூமி அளவிலான ஒரு கிரகம். இது பூமியில் இருந்து 40 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிறது. இந்த கிரகம் உயிர் வாழ ஏற்ற இடத்தில் தான் அமைந்துள்ளது. அதனால் விஞ்ஞானிகள் அங்க லிக்விட் வாட்டர் இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இங்க உயிர்கள் வாழுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. 55 Cancri e. இந்த பிளானட் பூமியிலிருந்து 41 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிறது. இந்த பிளானட் பூமியில் இருக்கும் மோல்டன் லாவாவை விடவும் மிக சூடாக இருக்கும். இதன் உள்புறத்தில் அதிகமான அழுத்தமும் வெப்பமும் மற்றும் கார்பன் கொண்டிருப்பதால் இதன் உள்ளே வைரங்கள் போன்ற அமைப்பு இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அதனால் இதற்கு பட்டய பெயர் டைமண்ட் பிளானட் என்று அழைக்கப்படுகிறது. PSAR B162026b. இது பூமியிலிருந்து சுமார் 12400 லைட் இயர்ஸ் தொலைவில் உள்ளது. இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச பிளானட்லயே இந்த பிளானட் தான் மிகவும் பழமையானதுன்னு சொல்றாங்க. அதோட வயசு சுமார் 12.7 பில்லியன் இயர்ஸ். இதோட விசேஷமே இருந்த 2 நட்சத்திரத்தை சுத்தி வரதுதான். காரணம், ஒரு ஸ்டார் இறக்க போகுதுன்னா அது அதோட பிளானட்டை அடிச்சிடும். பட் இந்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதனால இது பேய் பிளானட்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, இது துரோகமா அல்லது விசுவாசத்தோட இருக்கா தன்னோட ஸ்டார்ஸ்க்கு? TRES 2b. இந்த கிரகம் நம் பூமியிலிருந்து சுமார் 750 லைட் இயர்ஸ் தொலைவில் உள்ளது. இந்த கிரகம் ஜூபிட்டர் அளவிற்கு பெரியது. இது கேஸ் ஜெயண்ட், அதாவது முழுவதுமாக வாயுக்களால் ஆன கிரகம். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்களில் மிகவும் கருமையான கிரகம் இதுவே. நிலக்கரியை விடவும் அதிகமாக இருந்தது. இதற்குள் வரும் ஒளியில் 1% குறைவாக மட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கிரகம் தனது நட்சத்திரத்தை மிகவும் அருகில் சுற்றுவதால் இதன் வெப்பநிலை சுமார் 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த அதிகமான வெப்பமும் ஒளியை உரிற கேஸ் தான் இந்த கிரகம் டார்க்காருக்கு காரணம்னு சொல்றாங்க. SWEEPS லெவல். இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் நாம் கண்டுபிடிச்சதுலேயே பூமியிலிருந்து ரொம்ப தூரமான ஒரு பிளானட் தான் இது. இது பூமியிலிருந்து தோராயமாக 27,710 லைட் இயர்ஸ் தொலைவில் உள்ளது. இந்த பிளானட் அதோட ஸ்டாருக்கு கிட்ட இருக்கிறதுனால அந்த ஸ்டாரை இது சுத்தி வர 43 மணி நேரம் எடுத்துக்குது. அதாவது அங்க நீங்க இருந்தீங்கன்னா 43.12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நியூ இயர் கொண்டாடுவீங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பூமி தன்னைதானே சுத்தி வர 24 மணி நேரம் எடுத்துக்குது. அத ஒரு நாள்னு சொல்றோம். இதுவே அதோடைய ஸ்டார், அதாவது சூரியனை சுத்தி வர 365 நாட்கள் எடுத்துக்குது. அது 1 இயர்னு சொல்றோம். அது போலதான் ஸ்வீப்ஸ் தன்னோட நட்சத்திரத்தை சுத்தி வர 1.8 days எடுத்துக்குது, which is 43.2 hours.